தூத்துக்குடி மில்லர்புரம் ஹவுசிங் போர்டு காலனியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் இரண்டாவது நாளாக வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இந்த நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லையா? சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்கள் பெய்த மழையின் காரணமாக பல இடங்கள்ல வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளிலையும் இந்த வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல வெள்ள நீர் வடிஞ்சு இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியாத சூழ்நிலையே நிலவுகிறது. குறிப்பா தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதிகளில் அதிக அளவான வெள்ள நீர் தேங்கி இருக்கிறது. இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த இடம் தூத்துக்குடி மில்லர்புரம் ஹவுசிங் போர்டு காலனி. இந்த பகுதி முழுவதும் தாழ்வான பகுதி. இந்த பகுதிகளில் 2 தினங்களுக்கு முன்பு பெய்த மழையில தேங்கின தண்ணீர் இதுவரைக்கும் வெளியேறல, கொஞ்சம் கூட வற்றல. வீடுகளுக்குள்ளேயே புகுந்திருக்கிறது. வீடு வாசல் வரைக்கும் தண்ணீர் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. ஆண்டுதோறும் மழை பெய்தா தங்களுக்கு இதே நிலைதான் தொடருது. அரசு இதை தனி கவனம் செலுத்தணும். இந்த பகுதியில இந்த வெள்ள நீர் தேங்காதவண்ணம் நிரந்தரமான ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த பகுதியில தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேரில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பகுதி மக்கள்கிட்ட இன்றைக்கு மாலைக்குள்ள இந்த பகுதியை ஒரு நாள் பொறுத்துக்குவாங்க, அதுக்குள்ள இந்த தண்ணீரை அகற்றிடுவோம், நாளை முதல் இந்த பகுதியில தண்ணி வராம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் உண்டோ அதை செஞ்சு தரங்கிற இந்த பகுதி மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இருந்த போதும் இந்த பகுதியில சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் மில்லர்புரம் சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் தண்ணீர் தேங்கிய நிலையே தொடருது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ்.